பாடலில் பக்கத்தில் வந்தவன் நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீகாரம், நாகை ரதம் கொண்டு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அடிக்கிறவன் அடிச்சு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாய்கள் சிறந்த ஒரு கோவில் விளை தந்தை சொல் மிக்கதொரு மன்னர் விளை என்ற வாக்கிய கிழங்கு சத்தியலோகம் சென்றேன். முதல் எறும்பு புல் மூடு முதலிய 84 லட்சம் சிவராசியை வழிக்கக்கூடிய தந்தை பிரமனை பணிந்து வெள்ளை கலை கொடுத்தி வெள்ளை பணிகொண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார். அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குருமா வராகா வமனா நரசிம்மா பரசுராமா ராமா பிரணராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகிகள் எனது பாட்டன் பரவராமனை வணிந்து கைதிகள் சென்றி உலகளா மறந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்வழி வேணியன் மலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் செல்வடி வாழ்த்தி வணங்குவோம். திருநீட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பத கடகு எமர்வான் சிவபெருமானை வணிந்து கழகம் தேடி இந்த உலகிலை வளம் வரக்கூடிய நேரத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவரம் செய்யப்பட்டாலும் சிறப்பாகப்பட்டது 1000 சுக்கரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பொட்டியை நொறுக்கி அடினா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏங்க என்னங்க அடிக்கிறது அவரு பெட்டி ஏங்க நான் கேட்கிறேன் எல்லாமே அந்த பெட்டி நொறுக்குதே பாருங்க. என்னங்க அந்த நொறுக்குறது வாசிக்க தெரியாதவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன காரணம்னா இந்த காலத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் யாரு தெரியுமா பொறுப்பு இருக்கணும்? மன்னர் தான் பொறுப்பு இருக்கணும். பக்கபலத்திலே பிரதிநிதி யாரு? இந்த பொட்டி. அப்ப இதைத்தான் முதல்ல நம்ம அப்ப என்ன சொல்லுங்க ஊர்ல எவன் ஒருக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க சொந்த பாப்பட பணிய வேண்டாம். யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் விகட சக்கர சிவம் அமைந்துள்ளார். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர வைப்பதம் ஒன்று என்ற போற்றதற்குரிய ஆதிபத கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. அதற்குதான் எங்களுக்கெல்லாம் இந்த நல்லது வாய்ப்பினை வழங்கி இரண்டாவது முறையாக இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மாபெரும் கிராமமாக மணியாரப்பட்டி சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் முதற்கண் மனமானது நன்றியை மாபெரும் மேடையை உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி, வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருள் குவிதல் வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. அஞ்சு கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை, வாழ்வில் உயர்ந்து விடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை, வாழ்வில் உயர்ந்து விடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எண்ணிலும் உண்டிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேதமும் திருவண்ணில் கூட பொன்னாவிலும் அழகு ஆணையுடும். எண்ணிலும் உண்டிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேதமும் திருவண்ணில் கூட பொன்னாவிலும் அழகு ஆணையுடும். தண்ணின் மணிகாய் அதிரின் மொழிகாய் உலகை காக்குவதும் பாட்டிலும் துவகை சேர்க்கும். அஞ்சு கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை, வாழ்வில் உயர்ந்து விடு. அகல உங்களை எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தாரே, ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தாரே, ஆனந்தமயமா செல்வம் கொடுக்க என்ன பண்ணித்தாரே. இயல்சி நாடகம் இது வென்றாடும் முதல்வன் அவன்தாரே, இயல்சி நாடகம் இருந்து கொள்ளார் புகழும் அவன்தாரே. ஈழவர் நெஞ்சம் பொழிந்திட உலகம் தாயில்லை என்றாரே. அஞ்சு கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை, வாழ்வில்
தோற்று விட்டாலும் கூட மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவ உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிரமதர் மேனியாகி திரணிக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் பணியிடம் உண்டு ஒருத்தர் ஒருவன் தான் உதிக்கிற உலகம் என்ற போட்டிருக்கக்கூடிய எமர்மான் முருகப்பெருமானை வணிக வேண்டும். ஏன் உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழ் கடவுள் ஒரு தன்மை எமர்மான் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் விநாயக பெருமானுக்கு தமிழுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. ஏன்னா தமிழ் முதலாட்டி அவை எனக்கு இனமை வேணாப்பா, எனக்கு முன்னுரிமை கொடு, நான் முன்னுரிமை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேண்டி பெற்றது விநாயக பெருமான். அப்ப விநாயகருக்கும் தமிழுக்கும் கூட சம்பந்தம் உண்டு. ஆனா முருகனை நம்ம தமிழ் கடவுள் சொல்றோம். ஏன் தெரியுமா பட்டிக்கார? உங்க ஊர் என்ன ஊரு? திருச்சி. எங்க வர்றீங்க? சரி சரி அதான் சொல்லுவீங்க எதிர்பார்த்து. இப்ப என் ஊர் தான் கருங்குளம், எல்லாம் காரைக்குடி தான் சொல்றாங்க. அது பாட்டு சங்கம் இங்க மதுரை தானே, இருக்கிறது மதுரை தான். இப்ப நான் இருக்கிறது காரைக்குடியில. இந்த ரெண்டு ஊருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை. ஏன்னா தமிழுக்காக எத்தனை பேர் தொண்டாட்டி இருக்கிறார்கள். ஆனா ஒரு சங்கம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்த பெருமை அது மதுரை மதிப்புண்டு. அதே தமிழ் தாய்க்கு கோவில் அமைத்த பெருமை அது காரைக்குடி. ஒரு ஒற்றுமை இருக்கிறதா செய்து அந்த முதல் தமிழ் சங்கத்தை முதல் நூலாக இதை கொடுப்பது என்று அனைவருமே தயங்கி நின்ற பொழுது எம்பெருமான் முருகன் வந்தார். அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்ற செய்வித்தார். அந்த தமிழ் மொழிக்காக ஒரு அளப்பரிய கொண்டாடினார். ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை இறங்கி வந்திருக்கானா அவரை சொல்லாம யாரும் சொல்ல போறோம். அத்தனை சிறப்புக்குரிய முருகப்பெருமான். அது மட்டுமா தவறு செய்தது தன்னுடைய வாகனமாக இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காம தன்னரை கொடுத்துறாரு. சில பேர் நமக்கு சொந்தமானதானே எப்படியாச்சும் பூசி மொழிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தவறு செய்தது தன்னுடைய வாகன வழியில். அப்படி என்ன தப்பு பண்ணிருச்சு? முருகனை வாழ்த்துவதற்காக பெருமாள் போறாரு, பெருமாள் போறாரு. பெருமாளுக்கு வாகனம் கருடாடுவார், பெருமாளுக்கு வாகனம் அண்ணப்படுற. 2 பேரும் தன்னுடைய வாகனத்துல போறாங்க. வெளியில வாகனத்தை நிறுத்திட்டு முருகனை போய் தரிசிக்கிறார். வெளியில வந்து பார்த்தா அக்கருடலையும் காணும், அன்னப்பறவையும் காணும். என்ன அது காரணமா இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் தவறான உபதேசத்தின் காரணமாக அந்த வயலாகப்பட்டது கருடனை வெளியிருச்சு, அன்னப்பறவை வெளியிருச்சு. கோபம் கொண்டாங்க முருகப்பெருமான். அதை உள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கணும். ஆனா பகுத்தறிவு பெற்ற ஒரு பாறையை போல் நடந்ததால் நீ பூலகத்திலே பாறையா போ, குன்றாக போவாய் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார். அப்படி முருகப்பெருமான் இடத்திலே குன்றாக போகும்படி சாபம் பெற்ற வகையில் இந்த பூலகத்துல குன்றாக குடியுள்ளவன இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அதனாலதான் சண்முகநாத பெருமானுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு குன்றக்குடியிலே. அப்படிப்பட்ட கால வரிவான், கருணை வரிவான் குன்றக்குடியான். 1000 கோடி மண்மதர்களுக்கு இணையான அழகு வருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணியாது கழகத்தை தொடர்ந்தால் கழகம் சிறக்குமா? ஒருபோதும் சிறக்காது. பணியலாம் முருகனை. அதற்குள்ளாக இங்கே சிறப்பாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்புள்ளங்கள் நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே ஒரு உறவு பாலமா வழங்கக்கூடிய அருமையன் ட்ரிபிள் கே தமிழ் அருமையன் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர்கள் பொன்னி வீடியோ அன்பு நண்பர்களுக்குமே முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அவை தரக்கூடிய சிறந்த ஒளிபெருக்கி சாப்பாடு சார்ந்து அத்தனை அன்பு நண்பர்களுக்குமே மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரலாம் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடுவே அழகா கொண்டு மனத்தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. குன்றக்குடி ஊரழகா குன்றாடுவே அழகா கொண்டு மனத்தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. திருமுகமால் பழகா திருப்புகழ் பழகா தன்னை கணக்காப்புகள் அழகா அங்கே கொண்டாடுத்தாவடி அழகா மயில் நிறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மலரா இனவா அழகா நெஞ்சில் முருகன் இனவழகா குன்றக்குடிவேல் அழகா குன்றாட வேல் அழகா ஒட்டு மனத்தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா.
ஒரு சகோதரர்கள் இப்படித்தான் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரத கதை. ஏன்னா பாண்டவர்கள் கௌரவர்களுக்குள்ளான அந்த இடத்துடைய பிரச்சனையின் காரணமாக உருவானது மகாபாரத யுத்தம். ஊசி மொழி குத்துற அளவு கூட இடம் தர முடியாது என்ற மறுத்தான் துரியோதனே உருவானது மகாபாரத யுத்தம். ஆனா ஒரு அண்ணன் தம்பி இப்படித்தான் வாழணும் என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்த கதை ராமாயண கதை. ஏன்னா கைகேயி எங்க தன்னுடைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யாம ராவணனுக்கு செய்கிறார்கள் என்ற வேதனையின் காரணமாக என்றோ ஒரு நாள் தசரதன் உனக்கு விருப்பமான 2 வார்த்தை கேள்வான். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்டா வரும், என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் கானகம் செல்ல வேண்டும். வரத்தை வாங்கிட்டா. ஆனா அப்படியான வரத்தை கேட்கும் பொழுது வரதே நாட்டிலே இல்ல. இப்ப நாட்டை விட்டு நாட்டு திரும்பி வர விஷயம் தெரியுது. தன்னுடைய அம்மா ரொம்ப திட்ட, அண்ணன் காலில் போய் விழுது, அண்ணே தெரியாம அம்மா வர கேட்டு உங்களுக்கு நாட்டு கடிப்பிருச்சு, எப்படியாச்சும் திரும்பி வந்து நாட்டை ஆளுங்க நேரு எவ்வளவு கெஞ்சி கூட்டாரு. ஆனா ராமன் சொன்னார், உன்னுடைய தாய் என்னுடைய தாய் தானப்பா, அதனால வரத்தின்படியே நான் வனவாசம் முடிச்ச வரை நீ போய் நாட்டை ஆளு. ஆனால் தன்னுடைய அண்ணனுடைய வார்த்தையை ஒருவோடு தட்டாத வரதே, அண்ணே நீங்க வரலாம் பரவாயில்ல, உங்களுடைய கால் பாதகையை கொடுங்க, அதை வச்சு நான் அரசாட்சி வகிக்கிறேன் என்று சொல்லி அண்ணனுடைய காலணியை எடுத்து சென்று 14 ஆண்டுகள் அரசாட்சி செய்தாராம். அதனால்தான் பரதனும் அந்த ராமனும் கொண்ட அந்த சகோதரத்துவமானது உலகத்திலே என்றுமே போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் சொன்னார்கள், தான் ஆடப்பட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். அப்படியான சகோதரத்துவத்தை ஒருவரை போற்ற வகையிலே